السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم أفضل العبادة تلاوة القرآن أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோஜான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை வலுவாதி பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலக மூமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்னும் நிலவட்டுமாக. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியாக அருமைய சகோதரர்களே, இந்த வார ஜும்மா பயானுடைய தலைப்பு மக்தப் மதரசாவின் மாபெரும் பணிகள் என்ற தலைப்பில் உங்களிடத்திலே சில செய்திகளை உரையாற்ற இருக்கின்றேன். இந்த தலைப்பிலே இந்த நேரத்திலே உங்களிடத்திலே உரையாற்ற காரணம், ரமலான் மாதத்தினுடைய விடுமுறைக்கு பிறகு பரவலாக எல்லா இடங்களிலும் மதரசாக்கள் ஆரம்பிக்கப்படுகின்ற ஒரு நேரமாக இது இருக்கின்றது. பெரும்பாலான இடங்களிலே நாளை முதல் மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. சில மதரசாக்கள் 6 நோன்புக்கு பிறகு திங்கட்கிழமை மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. நாம் கொஞ்சம் அட்வான்ஸாக சென்ற திங்கட்கிழமை மதரசாவை ஆரம்பித்து விட்டோம். சனிக்கிழமை பெருநாளை கொண்டாடிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை வார லீவு, திங்கட்கிழமை மதரசாவை ஆரம்பித்து விட்டோம். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நமது மஹல்லாவிலே காலை நேரத்தில் மத்தாப்சா தர்காவிலே மதரசா நடைபெறுகிறது, வண்ணாரப்பேட்டையிலே மதரசா நடைபெறுகிறது. அதுபோன்று குடும்ப பெண்களுக்காக தினந்தோறும் 10 மணி முதல் 12 மணி வரை மீன்கார தெருவிலே இருக்கிற உம்மஹாத்துல் ஜினான் மதரசாவிலே மதரசா நடைபெறுகிறது. மாலை நேரத்திலே ஆண் பிள்ளைகளுக்காக நமது பள்ளிவாசல் நடைபெறுகிறது, பெண் பிள்ளைகளுக்காக மீன்கார தெருவிலே மதரசா நடைபெறுகிறது. ஆக நமது மஹல்லாவிலே பொறுத்தவரை ஒரு 5 மதரசாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மதரசா என்பது, மக்தப் மதரசா என்பது ஒரு சமுதாயத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கின்றது. வருங்கால தலைமுறையை உருவாக்குகின்ற மாபெரும் கேந்திரமாக இருக்கின்றது. சென்ற வருடத்திலே நாம் 152 பிள்ளைகளுக்கு நாம் பரிசுகள் கொடுத்தோம். நமது மஹல்லாவிலே மொத்தமாக 152 பிள்ளைகள் ஓதுகிறார்கள்.
இன்னும் சொல்ல போனால் இது ஒரு பெருமிதம் அல்ல, பெருமைப்படக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட இன்னும் ஒரு 50 பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் மதரசாவுக்கு வராமல். ஆக அந்த மதரசாக்களுக்கு அந்த பிள்ளைகளை அனுப்பி வைக்க வேண்டும். எந்த பிள்ளைகள் வருகிறார்களோ அவர்களை தொடர்ச்சியாக அனுப்ப வேண்டும். இன்னும் சொல்ல போனால் காலையிலே 10 மணி முதல் 12 மணி வரை குடும்ப பெண்களுக்காகவே மதரசாக்கள் நாம் நடத்துகின்றோம். அதிலே மிக குறைந்த எண்ணிக்கையிலே தான் தாய்மார்கள் சகோதரிகள் வருகிறார்கள். உங்களுக்கு அந்த நேரம் என்பது கொஞ்சம் ஃப்ரீயான நேரம் தான். நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். எல்லோருக்கும் வேலை இருக்கத்தான் செய்கிறது, எல்லாருக்கும் வேலை இருக்கத்தான் செய்யும். 2 மணி நேரம் என்பது 2 மணி நேரம் நீங்கள் முழுமையாக இருக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. உங்களுக்கு எந்த நாளையில எவ்வளவு நேரம் இருக்கிறதோ நேரத்தை கொடுத்து நீங்கள் மார்க்க கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளால் நமது நிர்வாகத்தின் சார்பாக பெரிய ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். நாம் சொல்வதை ஒரு விஷயத்தை மார்க்க ரீதியாக நாம் சொல்லுகிற நேரத்தில் நிர்வாகம் உடனடியாக செயல்படுகிறார்கள். ஆனால் என்னவென்றால் இவர்களுக்காக வேண்டி நான் சப்போர்ட் பண்ண போய் நம்ம சங்கடப்பட வேண்டியதா இருக்குது. நம்ம சொல்லி ஒரு மதரசாவுக்கு செய்யறது எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு கம்மியா இருந்தாங்கன்னா நம்ம சங்கடப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா வரும் மாசம் ரிஜிஸ்டர் போடுறோம்ல, பார்ப்பதற்கு சில நேரங்களில் சங்கடமாக இருக்கிறது. ஆக சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், வீட்டில இருக்கின்ற தாய்மார்ந்த சகோதரிகள் எல்லோரும் மதரசாவுக்கு வந்து மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதில் கேவலம் என்பது எதுவும் கிடையாது, வெட்கம் என்பது கிடையாது. நீங்கள் எதை பற்றி வெட்கப்பட வேண்டும் தெரியுமா? நாளை மறுமை நாளையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுகிற நேரத்திலே அல்லாஹ் தஆலா கேட்பான், இந்த வேதத்தை நீ ஓதினாயா என்று கேட்கிற நேரத்திலே ஓத தெரியாது என்று சொல்வதற்கு நீங்கள் வெட்கப்பட வேண்டும். அதுதான் கேவலம் என்பது. பெரிய வயதிலே ஓதுவது என்பது வெட்கம் அல்ல. மார்க்க விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டிய செய்யறதை வெட்கப்படுங்கிற அவசியம் இல்லை. நம்மை விட வேதிலே சிறிய பிள்ளைகளாக இருக்கலாம், ஓதி கொடுக்கக்கூடியவர்கள், அது நமக்கு பிரச்சனை இல்லை. கல்வியில யார் முதலிலே இருக்கிறார்களோ அவர்கள் தான் என்ன செய்கிறார்கள், மார்க்க விஷயத்துக்கு முன்னுரிமை படைத்தவராக இருக்கிறார்கள். ஒரு பள்ளிவாசல இமாம் யார் இருக்கணும் அப்படின்னா முதல்ல என்னவென்னா அக்ரவும் பில் குர்ஆன், பெருமானார் சொல்வார், இமாமுக்கு முதல் தகுதியார் அவர்களிலே யார் குர்ஆனை நன்கு ஓதத் தெரிந்தவராக இருக்கின்றாரோ அவர்தான் இமாமத் செய்வதற்கு முதல் தகுதியானவர். நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 13 வயசிலே காபத்துல்லாஹ்வுக்கு ஹரம் ஷரீஃபுக்கு இமாமாக இருந்தார்கள். 13 வயசுல இமாமா இருக்கலாமா அப்படின்னா அந்த அளவுக்கு அவர்கள் ஞானம் படைத்தவராக இருந்தார்கள். அதனால என்ன செய்யறாங்க, சில நேரங்கள்ல நீங்கள் யோசிக்கலாம், என்ன நம்மளோட பிள்ளை ஓதி கொடுக்கிற பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கு, சின்ன பிள்ளையும் இல்லாது ஓதி கொடுக்கிற பிள்ளை எல்லாம் நிக்கா பண்ண பிள்ளையை தான் நம்ம போட்டு வச்சிருக்கோம். அதே நேரத்தில் அதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்பது தேவை என்ன. அது இமாம் அலி அவர்கள் சொல்வார், உங்கள் மாக்கால் வரா தந்தூர் மண்கால், உங்களுக்கு மார்க்க விஷயத்தை கூறுகிற நேரத்திலே என்ன சொல்கிறார் என்பதாக நீங்கள் பாருங்கள், யார் சொல்கிறார் என்பதாக நீங்கள் பார்க்காதீர்கள். மார்க்க கல்வியை தெரியணும்னா யார் சொல்றான்னு பார்க்குங்கிற தேவையில்லை. என்னை விட வயதிலே மூத்தவர் எவ்வளவு நிறைய பேர் அமர்ந்திருக்கிறீர்கள், என்னை விட நிறைய படிச்சவங்களா உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் ஸ்கூல் வாசலை விட தாண்டல, காலேஜ் கூட கால் வைக்கல. ஆனா என்ன சார் அப்படின்னா, யார் தகுதியானவர் என்று சொன்னால் யார் மார்க்க விஷயத்தை அறிந்தவரோ நன்கு அறிந்தவர்களோ அவர்தான் தகுதி படைத்தவராக இருக்கிறார்கள். அதனால அவங்கள்ட்ட போய் நம்ம கற்றுக்கொள்வது என்பது நமக்கு சங்கடப்பட வேண்டிய தேவை. அதுக்காக உங்களுக்கு சொல்றேன், மார்க்க விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை விட ஒரு வயதிலே சிறியவர்களாக இருக்கலாம், தவறல்ல. நம்மை விட ஒரு ஆலிம், நம்மை விட ஒரு ஆலிமாக்கள். அதே மாதிரிதான் இன்னும் பெரியவர்களாக இருக்கக்கூடிய ஆண்களும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு நீங்க முயற்சிக்க வேண்டும். நீங்க எப்படி முயற்சி செய்வீங்க அப்படிங்கிறத நான் சொல்லுங்கிற தேவையில்லை. ஏன்னா சில நேரங்களில் நாம் சொன்னோம் அப்படின்னு சொன்னா அது தேவையில்லாத சில சங்கடங்கள் கூட வருகிறது. நீ எதையாவது பயால வாய விடுறீங்க என்பதாக எல்லாம் ஒரு சில நேரங்களில் சில சங்கடங்கள் ஏற்படத்தான் செய்கிறது. நம்ம வாயை வச்சுட்டு இருக்க முடியாது. அந்த நேரத்தில் யதார்த்தமா நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். அது நாம் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது என்பது ஆண்களுக்கும் நான் பெண்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்களுக்கும் என்ன செய்யறது கடமையாக இருக்கிறது. குர்ஆனை கற்றுக்கொள்வது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுகிற நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே கேட்பார், கட்டாயம் கேட்பார், என்னுடைய வேதத்தை உனக்கு ஓத தெரியுமா என்பதாக அல்லாஹ் கேட்கிற நேரத்தில் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? ஓத தெரியாது என்பதாக நீங்கள் சொல்வீர்களா? ஓத தெரியாது என்பது சொல்வதாக கேவலம் இல்லையா? மறுமை நாளையில உங்களுடைய சொர்க்கத்திலே உங்களுடைய இடத்தை நிர்மாணிக்கக்கூடியது, தீர்மானிக்கக்கூடியது குர்ஆன். சொர்க்கவாதியாக அல்லாஹ் நசீபாக்குவானாக, என்னைய நசீபாக்குவானாக. சொர்க்கத்துக்கு நாம் சொர்க்கவாதின்னு சொல்லிவிட்டாலும் கூட நம்முடைய அந்தஸ்தை தீர்மானிக்கின்ற இடத்துல எது இருக்கிறது? குர்ஆன் தான் இருக்கிறது.
ஒருத்தர் என்ன செய்யறாரு, சொர்க்கத்துக்கு போயிட்டாரா எந்த வணக்கம் செய்வதற்கு அவருக்கு அனுமதி இல்லை. ஆனால் அவரை சொர்க்கவாதி என்று சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் சொல்வான், வரத்தக்கிய வரத்தில் கமாக்கும் தத்துரத்தில் ஃபித்துன்யா ஃபைன்ன மன்ஸலக இந்த ஆகிராயத்தில் தக்கரவுகா. நீ ஓது உயர்வாயாக, ஓதுவாயாக உயர்வீராக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஆயத்தை ஓதுகிற நேரத்தில் அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படுகிறது. அங்கேயே குரானை பார்த்துதான் ஓத முடியாது, பார்த்தாலும் ஓதி பழகிக்கங்க. கொஞ்சம் கொஞ்சம் மனனம் செய்து கொள்ளுங்கள். மனனம் செய்கிற நேரத்தில் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்? இதன் மூலமாக நம்முடைய சொர்க்கத்தில் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுவதாக இருக்கணும். காலம் பூரா குழுவல்லா ஓதியே தொழுகக்கூடாது. தொழுகை கூடும் என்பது தெரியும், அதுக்காக தொழுகை கூடாது அப்படின்னு எதிர கேட்காதீங்க. தொழுகை கூடுங்கிறது எனக்கு தெரியும். தொழுகை கூடுறதுக்கு என்ன செய்யணும்? சின்ன ஆயத்தாருன்னா 3 ஆயத்து, பெரிய ஆயத்தாருன்னா 1 ஆயத்து ஒதுக்கிட்டே தொழுகை கூடும். பெரிய ஆயத்துடைய சட்டம் என்ன? 27 எழுத்துக்கள் இருந்தா பெரிய ஆயத்து. அதுக்காக சட்டம் தெரியாம வந்து நான் உட்காரல. ஆனா அதே நேரத்தில் என்ன செய்யணும்னா, நம்ம என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் புதிய புதிய சூறாக்களை கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணுமில்ல, ஒரு நாளைக்கு என்ன செய்ய, 1 ஆயத்து 2 ஆயத்து மனனம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி எந்த சிந்தனையில என்று சொன்னால், நாம் அதை மனனம் செய்கிற நேரத்திலே நம்முடைய சொர்க்கத்தினுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்ற எண்ணத்தில் நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். ஆக மக்த மதரசாக்கள் என்பது ஒரு சமுதாயத்துடைய முதுகெலும்பாக இருக்கின்றது. அந்த மக்த மதரசாக்களிலே நிர்வாகத்துடைய பங்களிப்பு இருக்கின்றது. அங்கே அந்த மதரசாக்கள் நடத்தக்கூடியவருடைய பங்களிப்பு இருக்கின்றது. அங்கே வரக்கூடியவருடைய பங்களிப்பு இருக்கின்றது. இந்த 3 பேர் சேர்ந்தால்தான் அந்த மதரசாவை திறம்பட நடத்த முடியும். 3 பேருடைய பங்களிப்பு இருக்கிறது. 3ல யாராவது ஒருத்தவங்க சோரக்கூடாது. பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை ஆர்வத்தோடு அனுப்பி வைக்க வேண்டும். காரணங்கள், உலகத்தின் காரணங்களை சொல்லக்கூடாது. அது இருக்கு, இது இருக்கு, வேலை இருக்கு. ஒரு தாயார் வந்து அம்மா, ஒரு தாயார் ஒரு அஜத்துல சொன்னாங்களாம், என் புள்ள பதிர் தொழிலுக்கு எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க சார், என்ன அஜத்து செய்யறது? அந்த அஜத்தை கேட்டாரா, வீடு நெருப்பு பிடிச்சிருச்சுமா, உங்க வீடு நெருப்பு பிடிச்சிருச்சு, இப்ப வந்து என்ன செய்வீங்க? புள்ள வந்து நெருப்புல ஏறியட்டும்னு நீங்க விட்டுட்டு போவீங்களா, இல்ல வந்து அடிச்சு இழுத்துட்டு போவீங்களா? என்ன அஜத்தை இப்படி சொல்லிவிட்டீங்க, உங்க வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமா? என்னாச்சு இப்படி சொல்லிவிட்டிய? நான் அடிச்சு எடுத்துட்டு போயிடுவேன் சொன்னாங்களா? இதை விட நரக நெருப்பு கொடியது என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லுவா, குல்நார் ஜஹன்னம அஷத்து ஹர்ரா. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவா, நரக நெருப்பு இதை விட கடினமானது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? மார்க்க விஷயத்திலே நீங்க ஊக்கப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அவன் நரகவாதியாக ஆகுவான், உங்களை நரகவாதியாக அவன் ஆக்குவான். நான் ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் கூட காலை பயானிலே நான் சொன்னேன், மறுமை நாளையிலே எந்த பிள்ளைகள் தருதலையாக போய் வீணாகி போனார்களோ அவர்கள் அந்த பிள்ளைகள் விஷயத்திலே கவனம் செலுத்தாத பெற்றோர்களை வந்து செய்வாங்க, அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்களாம், யா அல்லாஹ் அவர்கள் எங்களிடத்தை காண்பிப்பாயாக, அறிநல்ல தைரியம் நல்லானா, நாங்கள் வழிகிட்டு போனதற்கு காரணமான எங்களுடைய பெற்றோர்களிடத்திலே காண்பிப்பாயாக, நஜால்குமா தக்குதா அப்பதாமினா, இவருடைய காலுக்கு கீழே போட்டா நாங்கள் அவரை மிதிக்க வருவாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ன செய்வார்கள்? முறையிடுவார்கள் அல்லாஹ்விடத்திலாக. அல்லாஹ் தன் திருமலை பதிவு செய்கின்றார். அந்த ஆயத்திற்கு காபிர்கள் சம்பந்தமாக இருந்தாலும் கூட அந்த ஆயத்துக்கு விளக்கம் இதைத்தான் சொல்றாங்க. சமீபத்துல கூட தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய மாநிலத்தில் ஹாஜாஸ் ஒரு பயான் பேசுறாங்க. சொல்றாங்க, அந்த ஆயத்து காபிருடைய விஷயத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், இந்த உலகத்திலே யாரின் காரணமாக யார் வீணாகி போனார்களோ, வீணாகி போனவர்கள் தன்னை வீணாக்கியவர்களை என்ன செய்வார்கள்? குற்றம் சுமத்துவார்கள். அதான் அர்த்தம். அந்த அடிப்படையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த பிள்ளைகளுடைய விஷயத்திலே பெற்றோர் மார்க்க விஷயத்துல கவனம் செலுத்தற என்று சொன்னால், அந்த பிள்ளைகள் ஒருவேளை நரகவாதி ஆகிவிட்டால் அவர் அந்த விஷயம் அல்லாஹ்விடத்திலே சொல்வார், யா அல்லாஹ் நான் வழிகட்டு போனதற்கு, நான் நரகவாதி ஆனதுக்கு காரணமான என்னுடைய பெற்றோரிடத்திலே காண்பிப்பாயாக. அறிநல் அதைனி அவல்லானா, நான் வழிகட்டு போனதற்கு காரணமாக என்னுடைய பெற்றோரின் இடத்திலே காண்பிப்பாயாக. இவருடைய காலுக்கு கீழே போட்டு நாங்கள் அவரை மிதிக்க விரும்புவதாக முறையிடுவார்கள் என்று அல்லாஹ் தன் திருமலை பதிவு செய்கின்றார். அதனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு உலகம் சார்ந்த ஞானத்தை கொடுங்க தவறு அல்ல, உலகம் சார்ந்த சொத்து சோதனை கொடுங்க தவறு அல்ல, உலகத்திலே உயர்தரமான உணவை கொடுங்க, உயர்தரமான உடையை கொடுங்க, சொத்து சேர்த்து வைக்க தப்பு அல்ல. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுங்க. மக்த மதரசாக்கள் என்பது சாதாரணமானது அல்ல. மக்த மதரசாக்கள் என்பது நபிமார்கள் இந்த உலகத்துக்கு எந்த நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டார்களோ அதை செயல்படுத்துகிற இடம்தான் மக்த மதரசாக்கள். முன்னுரையிலே ரொம்ப நேரம் ஓடிடுச்சு. சரி, மக்த மதரசாக்கள் என்பது சாதாரணமானது அல்ல.
நபிமார் இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தாங்க? 3 காரணத்துக்காக தான் வந்தாங்க. அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே 2வது சூரத்துல் பக்ராவுடைய 129வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை கூறுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டி முடித்து செஞ்ச துஆக்களிலே ஒன்று, 3 துஆக்கள் அதிலே ஒன்று என்ன? ரப்பனா வபாஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா வயுஸக்கீஹிம். யா அல்லாஹ், இவர்களிலிருந்து ஒரு இறை தூதரை அனுப்புவாயாக. யாரிடமிருந்து? இஸ்மாயிலிடமிருந்து. ஏன்னா 2 பேர் தான் இருக்காங்க. இந்த இஸ்மாயிலிடமிருந்து அவருடைய சந்ததியிலே ஒரு இறை தூதரை அனுப்புவாயாக. அந்த இறை தூதர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? எத்துணு அழகி மாயாத்திக்க, உன்னுடைய இறை வசனங்களை அவருக்கு ஓடி காண்பிக்க வேண்டும். இவருடைய சந்ததியில ஒரு நபி வர வேண்டும். அந்த நபி எப்படிப்பட்டவராக இருக்க அப்படின்னா, உன்னுடைய வேதத்தை இந்த மக்களுக்கு ஒரு ஓடி காண்பிக்க வேண்டும். ஒரு அந்நிய முகமுல் கிதாபல் ஹிக்மா, அந்த வேதத்தினுடைய ஞானத்தை இந்த மக்களுக்கு போதிக்க வேண்டும். அந்த மக்களை என்ன செய்ய சீர்திருத்த வேண்டும். தஸ்கியத் என்று சொன்னால் அவரை நல்வழிப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இறை தூதரை அனுப்புவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. சரியா? அந்த துஆ நான் என்பதாக பெருமானார் சொல்லுவாங்க. அனதாவத் இப்ராஹிம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவாக இருக்கிறேன். வ பஷாரத் ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் முன்னறிவிப்பு செய்த நபி நான் என்பதாக சொல்லுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி முன்னறிவிப்பு சூரத்து சஃப்ர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது வரும். அந்த தலைப்புக்குள்ள போயிட்டு அது ஒரு செய்தி நிறைய போயிடும். அவன் என்ன அந்த துஆ யார்? பெருமானார் சொல்லுவாங்க. பெருமானார் தான். ஏன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையிலே வந்த ஒரே இறை தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன கவனிங்க அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ செஞ்சாங்க. அந்த துஆ நானாக இருக்கிறதாக பெருமானார் சொல்றாங்க. இந்த நபி எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஜும்மா என்ற 62வது சூராவுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வார், இந்த பெருமானார் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஹுவல்லதீ பாஸபில் உம்மீன ரசூலன் மின்ஹும், அந்த உம்மிகளுக்கு மத்தியில் எழுத படிக்க தெரியாதவருக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா ஒரு இறை தூதரை அனுப்பினார். அந்த இறை தூதர் எப்படிப்பட்டவர்? எத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை மக்களுக்கு ஓதி காண்பிக்கின்றார். வயுஸக்கீஹிம், அந்த மக்களை தூய்மைப்படுத்துகிறார். வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, அந்த வேதத்தினுடைய ஞானத்தை அந்த மக்களுக்கு போதிக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா பெருமானாரை கூறுகின்றார். ஆக நபிமார் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு என்ன காரணம்? 3 காரணங்கள் தான். வேதத்தை மக்களுக்கு போதிக்க வேண்டும். வேதங்கிற முதல்ல ஓதி காண்பிக்கணும். முதல்ல எப்படி ஓதணுங்கிற முறையை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா பெருமானார் சொல்லுவாங்க, அஃதலு இபாதத்தி திலாவத்துல் குர்ஆன், வணக்கங்களிலே சிறந்தது குர்ஆன் ஓதுவது என்பதாக பெருமானார் சொல்லுவாங்க. குர்ஆன் ஒவ்வொருவரும் ஓத தெரிய வேண்டும். எனக்கு தெரியாது என்பதாக நீங்கள் சொல்லிக் கொண்டு உங்களை நீங்கள் ஏமாற்றக்கூடாது. எனக்கு வாய்ப்புகள் இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை. உலகத்தில் ஒரு விஷயத்தை விளங்கிக்கங்க. அழகா நான் சொல்லுவேன், காரணம் சொல்பவர்கள் காரியம் செய்வதே இல்லை, காரியம் செய்யறவன் காரணம் சொல்றதே இல்லை. எனக்கு முடியல என்றாலும் படுத்துக்கிட்டே அப்படியே யாராவது கேட்க முடியுங்களா? எனக்கு உடம்பு சொல்லி படுத்தலாம் கேட்க முடியுங்களா? கேட்கவும் மாட்டீங்க. ஏன் என்று சொன்னால் காரணம் சொல்லி படுக்கதான் செய்வான். எப்படி ஒரு சிரமமாக இருந்தாலும் அந்த வேலையை செய்வதாக நாம் நினைக்கிற நேரத்தில் இந்த காரியத்தை நாம் செய்வோம். மனம் இருந்தால் வாழ்க்க முடியுமாக சொல்லுவான். உனக்கே விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணம் என்பதாக சொல்லுவான். எல்லாத்துக்கும் பழமொழி இருக்கின்றது. அவன் என்ன முதல்ல என்னவென்று சொன்னால், இந்த குர்ஆன் ஓதுவது என்பது எல்லா வழக்கங்களை விட சிறந்தது. ஏன் என்று சொல்ல அல்லாஹ்வுடைய ஆயத்து. இது அல்லாஹ்வுடைய ஆயத்து. இதை ஓதுகிற நேரத்திலே இதை செவிதாழ்த்தி கேட்பது மாதிரி அல்லாஹ் தஆலா உலகத்தில் எதையும் செவிதாழ்த்தி கேட்பதில்லை. பெருமானார் சொல்லுவாங்க. குர்ஆனுடைய சிறப்புகள் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஹதீஸ்கள் வரும். ஒரு அடியான் குர்ஆன் ஓத ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எந்த செவிதாழ்த்தி கேட்கிறான் என்று சொன்னால், ஒரு காதலன் தன்னுடைய காதலி இனிமையான குரலில் ஒரு இன்னிசை பாடுகிறாள் என்று சொன்னால் அவன் எப்படி ரசித்து கேட்பானோ அதை விட ஒரு அடியான் குர்ஆன் ஓதுகிற நேரத்திலே அல்லாஹ் தஆலா செவிதாழ்த்தி கேட்பதாக பெருமானார் சொல்வாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு காதலன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தனக்கு நேசமான ஒரு பெண் ஒன்று, இரண்டாவதாக இனிய குரல் உடையவள், மூன்றாவது நல்ல ராகத்தோடு படிக்கிறார். 3 விஷயத்தை பெருமானார் கூறுகிறார்கள். அப்படி ஒரு பெண் படிக்கிற நேரத்தில் அவருடைய கீதத்தை, அவருடைய அந்த பாடலை ஒரு காதலன் எப்படி மெய்மறந்து கேட்பானோ அதை விட அதிகமாக ஒரு அடியான் குர்ஆன் ஓத ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் செவிதாழ்த்தி கேட்பதாக பெருமானார் சொல்வாங்க. குர்ஆன் ஓதுவது என்பது சாதாரணமாக அல்ல. ஹதீஸ்ல நிறைய செய்தி இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தர் ஹதீஸ் சொன்ன அரபி சொன்ன நேரம் ஆகும். பெருமானார் சொல்வாங்க, எந்த இடத்திலே குர்ஆன் ஓதப்படுகிறதோ
அந்த இடத்துல என்ன செய்யறது? நஸ்ரத் அலைஹிம் சக்கீனா. அந்த இடத்துல என்ன செய்யுது? மன அமைதி இறங்குகிறது. அந்த இடத்துல என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது. பெருமானார் சொல்லுவாங்க, அந்த இடத்துல என்ன செய்ய ரஹ்மத் இறங்குகிறது. அதே மாதிரி சொல்லுவாங்க, அங்கே அந்த இடத்தை என்ன செய்யறாங்க? மலக்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அந்த இடத்தை மலக்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹ் ஃபீமன் இருந்தா தன்னிடத்தில் இருக்கிற மலக்களிடத்தில் அல்லாஹ் தஆலா அவனை பற்றி பெருமையாக பேசுவதாக பெருமானார் சொல்லுவாங்க. குர்ஆன் ஓதப்பட்டால் அந்த இடத்திலே 4 வகையான வாக்கியத்தை பெருமானார் சொல்லுவாங்க. ஒன்றாவது சொல்லுவாங்க நஸ்ரத் அலைஹிம் ரஹ்மா, அந்த இடத்துக்கு அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய அருளை வானத்திலிருந்து பூமிக்கு இழுத்து வரக்கூடிய ஆற்றல் குர்ஆனுக்கு இருக்கின்றது. சொல்றாங்க பெருமானார் சொல்லுவாங்க, சக்கீனா, மன அமைதி இருக்கிறது. உலகத்துல மன அமைதி இல்லைங்கிற காரணம் எவ்வளவு சிரமப்படுறாங்க. குர்ஆன் ஓதுகிற அமைதி. பெருமானார் சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஹஃபத்துல் மலாயிகா, மலக்குகள் சூழ்ந்து கொள்வதாக பெருமானார் சொல்லுவாங்க. வரலாற்று ஒரு செய்தி வரும், உசைன் இப்னு ஹுதைர் ஒரு சஹாபி, அவர் வந்து என்ன செய்யறார்? அவருடைய அந்த ஒட்டக தொழுவத்தில் என்ன செய்வார்? உட்கார்ந்து இரவு நேரத்தில் குர்ஆன் ஓதுவார். குர்ஆன் ஓதுகிற நேரத்துல பாத்தீங்கன்னா அவருடைய அந்த ஒட்டக கட்டி போடப்பட்ட ஒட்டகை தொழு, அந்த ஒட்டகம் என்ன மிரள ஆரம்பிக்கும். இவர் ஓதுறதை நிறுத்திட்டாருன்னா அதை ஒட்டக கம்பு ஒட்டகை தொழுமிலாக வருகிறது, குதிரை தொழுமிலாக வருகின்றது. அப்ப என்ன செய்யறாரு? என்ன இப்படி இருக்கு என்பதாக என்ன செய்வார்? வெளியில வந்து பார்க்கிறார். என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவர் ஓதக்கூடிய இடத்திலிருந்து வானம் வரைக்கும் என்ன செய்யறது? ஒளி கீற்றுக்கள். கடைசியில விட்டுறார். ஏன் அப்படின்னா ஓத ஆரம்பிச்சோம்னா என்ன செய்யறது? அந்த ஒட்டகை நிரலுகிறது. பக்கத்துல அவருடைய மகன் எகையாங்கிறவர் என்ன செய்யறாரு? படுத்திருக்காரு. அவரை மிதிச்சிருக்கிறதா விட்டுவார். காலையில பெருமானாரிடத்துல வந்து சொல்வார், அல்லாஹ்வுடைய தூதரை, நான் ஓதுகிற நேரத்திலே இந்த ஒட்டகம் மிரண்டது, என் பிள்ளைகளா மிதிச்சிருங்கிறக்காக நான் என்ன செஞ்சேன்? ஓதுறதை நிறுத்திட்டேன். ஆனா வெளியில வந்து பார்க்கிற நேரத்திலே வானம் வரைக்கும் மின்மீன்கள், வானம் வரைக்கும் என்ன செய்யுது? மின்னல் கீற்றுக்கள் தெரியுது. பெருமானார் சொல்லுவாங்க, தில்கல் மலாயிகா, அதுதான் மலக்குகளாக பெருமானார் சொல்லுவாங்க. அதான் மலக்குகள். சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, உசைன், நீ காலை வரைக்கும் ஓதிக்கொண்டிருந்தால் அந்த காட்சி எல்லோரும் பார்த்திருப்பார்களா பெருமானார் சொல்லுவாங்க. குர்ஆன் ஓதுவது என்பது அவ்வளவு மகத்துவமானது. இன்னைக்கு நமக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கு? குர்ஆன் என்ன செய்யறது? ஓதுறதும் இல்லை. சரி, ஓதுறது கேட்கிறவா அதுவும் இல்லை. ஓதுவதை கேட்பது என்று சொன்னால் ஒரு அஜர்த்தை கூப்பிட்டு நீங்க ஓதுறீங்கன்னா என்ன செய்யணும்? உட்கார்ந்து கேட்கணும். நான் அதைத்தான் உங்களுக்கு சொல்லுவேன். உங்களால உட்கார்ந்து நான் வீட்டுல வந்து ஒரு அஜர்த்து வந்து யாசின் ஓதுறாங்க, அதை கேட்க முடியல. குர்ஆன் மஜ்லிஸ் வைக்கிறீங்க, உட்கார்ந்து கேட்க முடியல, நீங்க ஓதாதீங்க. யாரும் ஓத சொன்னா? யாசின் ஓதுற ஃபர்லா, யாசின் ஓதுற ஃபாத்திஹா ஃபர்லும்னா ஹராமும் இல்லை. குறைந்தபட்சம் ஓதுகிற நேரத்துல உட்கார்ந்ததை கேட்க வேண்டும். பல இடங்களை பாத்தீங்கன்னா நம்மளா உட்கார்ந்து ஓதிட்டு நம்மளா எதிர்த்து வந்துடுது. கேட்டா நம்ம அஜர்த்து தானே, நம்ம அஜர்த்தா யாரும் இல்லைண்டா. அதுக்காக ஓதுகிற நேரத்தில் வீட்டில் அமர்ந்து கேட்க வேண்டும். அதையும் தாண்டி சொல்லக்கூடிய செய்தி என்றால், உங்களுடைய பிள்ளைகளை வீட்டில் அமர்ந்து தினந்தோறும் ஓத வைத்து அதை கேளுங்கள். இது இந்த கருத்தை உங்களுக்கு என்ன செய்யறது? அழுத்தமாக பதிவு செய்கின்றேன். நீங்க ஓதுவது மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு பிள்ளைகளையும் வீட்டுல உட்கார்ந்து ஓத வச்சு கேளுங்க, சொல்லி கொடுங்க. அப்படி தெரியல அப்படின்னா பக்கத்து வீட்டுல போய் என்ன செய்யுதுங்க? பக்கத்து வீட்டுல போய் அந்த பிள்ளைய கேட்க சொல்றது தப்பு இல்லை. நான் போய் பிள்ளைகளை தெரிவிச்சுடே, காசு கேட்கறதா கேவலம், கல்வியை கேட்கறது கேவலம் இல்லை. காசு கேட்கறது கேவலம், கல்வியை கேட்கறது கேவலம் இல்லை. எத்தனை இமாம்கள் வீட்டுல கேட்கிறாங்க, எத்தனை விஷயத்தை போய் கேட்கிறோம், உலமாக்கிட்ட கேட்கிறோம், கேவலம் இல்லையே. அந்த குர்ஆனை வீட்டிலே ஓத வைத்து கேட்க வேண்டும். பிள்ளைகளை ஓத வைத்து கேட்க வேண்டும். அதை செய்யுங்க. இங்க குர்ஆன் மூடிட்டாலும் அடுத்த நாள் வந்து குர்ஆன் தர எப்படி அவர்கள் ஓதுவார்கள்? ஓதுவது மட்டும் இபாதத் அல்ல, ஓதுவதை கேட்பது இபாதத். பெருமானார் சொல்றாங்க, ஸாமில் காரிஉ ஸவா, ஓதக்கூடியவனும் கேட்கக்கூடிய நன்மையிலே சமானவன். அல்லாஹ் இப்படி சொல்றான், இதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வன்சித்து லஅல்லக்கும் துர்ஹமூன். 7வது சூராவுடைய 204வது வசனம் அல்லாஹ் சொல்வான், குர்ஆன் ஓதப்பட்டால் வாய்மொழி செவிதாழ்த்தி கேளுங்கள், அல்லாஹ்வுடைய அருளை பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு வேணுமா? வீட்டுல குர்ஆன் ஓத சொல்லி கேளுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட பண்பு இருந்தது. அப்துல்லா மஸ்ஊத் சொன்னாங்க, அப்துல்லா மஸ்ஊத், எனக்கு நீங்க குர்ஆனை ஓதி காமிங்கன்றாங்க. அங்க கேட்டாங்க, அக்ரவுல் குர்ஆன் வக்க உன்சில அலைக், அல்லாஹ்வுடைய தூதரே, குர்ஆனை உங்களுக்கு தான் அருளப்படுகின்றது, நான் உங்களுக்கு ஓதி காமிக்கட்டுமா? சொன்னாங்க பெருமானார் சொல்றாங்க, இன்னி உஹிப்பன் அஸ்மா மின் கைரி, என் அல்லாத இன்னொருவர் ஓத நான் கேட்பதை நான் விரும்புகிறேன் பெருமானார் சொல்றாங்க. குர்ஆன் எனக்கு தான் வருது,
ஆனால் அடுத்தவர் ஓடுவதை கேட்கிறவனுடைய மனசு விரும்புவதாக பெருமானா சொல்றாங்க. அப்துல்லா மசூரை ஓதுவாங்க, சூரத்தை நிசாவை ஓதி காண்பித்த வரலாறு வருகின்றது. உபை இப்னு காப் இடத்திலே பெருமானா சொல்றாங்க, உபை உன்னிடத்திலே குர்ஆனை ஓதி நான் காண்பிக்க வேண்டுமாறு அல்லாஹ் எனக்கு உத்தரவிடுகின்றார். உனக்கு நான் என்ன செய்யறேன், குர்ஆனை நான் ஓதி காண்பிக்க வேண்டும், நீ கேட்கணும் அல்லாஹ் உத்தரவிட்டு இருக்கிறார் சொல்லுவாங்க. உபை இப்னு காப் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய அவர் சொன்னானி, அல்லாஹ்வுடைய தூதரை என்னுடைய பேரை அல்லாஹ் சொன்னானா? பெருமானா சொல்லுவாங்க, ஆம் என்றாங்க சொன்னாங்க. என்ன செய்வோம், அப்படியே ஆனந்தத்தால் சிரிப்பார்கள். சூரத்து பையினாவை பெருமானார் ஓதி காண்பித்தார் ஹதீஸிலே நாம் காணுகின்றோம். நபிமார் இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தாங்க அப்படின்னா, குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்பதை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார்கள். அதை போதிக்கின்ற இடம்தான் மதரசாக்கள். இரண்டாவது எதுக்கு வந்தாங்க, அல்லிமுல் கிதாபல் ஹிக்மா, அந்த வேதத்தினுடைய ஞானத்தை மக்களுக்கு போதிப்பதற்காக வந்தார்கள். அது சொல்லிக் கொடுக்கிற இடம் தான் மதரசாக்கள். அந்த வேதத்தினுடைய கருத்துக்களை என்ன செய்கின்றோம், முழுமையாக சொல்லிக் கொடுக்க முடியாவிட்டாலும் கூட ஓரளவுக்கு நாம் அதனுடைய விளக்குகளை சொல்கின்றோம். ஓரளவுக்கு ஒரு என்ன செய்யறோம், அதனுடைய விளக்குகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இன்னும் நிறைய சொல்லிக் கொடுக்கலாம் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் ஆர்வமாக அனுப்ப வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் தீனியார், அது என்னைக்கு என்பதாக செய்யலாம் முடிவு செய்யறாங்க. மேக்சிமம் திங்கட்கிழமை தான் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. ஏன்னா சனிக்கிழமை வந்துட்டு சில பேருக்கு டியூஷன் இருக்கிறாங்க, சில பேர் வரமாட்டேங்கிறக்காக திங்கட்கிழமை ஒரு நாள். பல பெற்றோர் இந்த தவறை செய்கிறீர்கள், திருத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு தீனியாத்துங்கிறக்காக பிள்ளைங்க வரலங்கிறது. ஆமா, தீனியாத்து போய் எடுத்து என்ன பண்ண, வீட்டுல உட்காருங்க. தீனியாத் என்பது மிக முக்கியம். தீனியாத்துடைய சட்டத்தை, மார்க்கத்தின் சட்டங்களை தெரிவது முக்கியம் இல்லையா? மார்க்கத்தின் சட்டத்தை தெரியாமல் எப்படி மார்க்கத்தை படி வாழ முடியும்? நீ மதரசாவுக்கு போற, மதரசாவுக்கு தீனியாத்து என்னைக்கு நடத்துறாங்களோ அன்னைக்கு போகணும். ஏறத்தாழ 10,000 ரூபாய்க்கு வந்துட்டு 100 புக்கு வாங்கி ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். எதுக்காக வேண்டி? எல்லாம் படிக்கிறதற்காகத்தான். பள்ளிவாசலுடைய பைத்துல் மால் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்காக தீனியாத் படிக்கிறதற்காக. அந்த தீனியாத் கற்றுக் கொடுக்கிற அந்த நாளையிலே உடைய பிள்ளைகளை தவறாக அனுப்ப வேண்டும். உங்களுடைய பர்லை என்ன, சுன்னத் என்ன, முஸ்தஹப் என்ன என்று சொல்லிக் கொடுக்கிற இடம் இது வக்க மதரசாக்கள். எப்படி உழைச்சேருங்களே தெரியல அப்படின்னு கேட்டா, அது சரியாக உழைச்சேர் அப்படின்னா வேற எப்படி தொழுவான்? என்ன செஞ்சால் உணவு முடியும், என்ன செஞ்சால் தொழுகை முடியும் தெரியணுமா இல்லையா? தெரியவில்லை, கட்டாயம் தெரியும் இல்லையா? எங்க நீங்க கார் வாங்கி வைக்க, டிரைவிங் உடைய சட்டமே தெரியாம கார் வாங்கி வச்சு என்ன செய்ய, ரோட்ல ஓட்ட முடியுமா? என் கார்ல நான் எடுத்து ஓட்டுனா ஓட்டிட முடியுமா? உங்களுக்கும் ஆபத்து, ஏத்தாவில் போறவனுக்கு ஆபத்து, வண்டிக்கு ஆபத்து. மார்க்கம் என்பது அப்படித்தான். ஒரு விஷயத்தை செய்கிற நேரத்தில் எப்படி செய்யமாக நாம் தெரியாமல் எப்படி நாம் அதை செய்ய முடியும்? அதை கற்றுக் கொடுக்கிற மற்ற மதரசாக்கள் முழுமையாக அரபிக் கல்லூரியிலே சொல்லிக் கொடுக்கப்பட்டாலும் கூட அடிப்படை விஷயங்களை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அது சொல்லிக் கொடுக்கிற இடம் மதரசாக்கள். அனுப்பி வையுங்கள். அதான் நபிமாவுடைய இரண்டாவது படி. மூன்றாவது படி அல்லாஹ் தஆலா கூறுகிறார், அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களை சீர்திருத்தம் செய்வதற்காக வேண்டி, அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக என்ன செய்யறது? நபிமார் வந்தார்கள். தூய்மைப்படுத்துறது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுடைய நற்குணங்களை நாம் முதல்ல சொல்லும் மார்க்க சட்டங்கள். மூன்றாவது படி என்னன்னா, நற்குணங்களை மக்களுக்கு போதிப்பதற்காகத்தான். தீய குணங்களை நீக்கி, தீய பண்புகளை, பழக்கங்களை நீக்கி நற்குணங்களை போதிப்பதற்காகத்தான் நபிமார் இந்த உலகத்துக்கு வந்தார்கள். அதை போதிக்கின்ற இடம் தான் மக்தப் மதரசாக்கள். மக்தப் மதரசாக்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் எப்படி பெற்றோருக்கு நடக்க வேண்டும், தீனியாத்து புக்கள் எல்லாமே இருக்கு. நீங்க முதல்ல மதரசாக்கள் பிள்ளைகளை ஒழுங்கா அனுப்புறீங்க, நாங்க எல்லாம் பார்த்துக்குவோம். தீனியாத்து புக்குடைய 5 பாட்டு இருக்கு. அக்காயிது, அக்கீதாத், கொள்கைகள் சொல்லப்படுகிறது. இபாதத், வணக்கங்கள் சொல்லப்படுகிறது. முஆமலாத், கொடுக்கை வாங்கல் சொல்லப்படுகிறது. முஆஷரத், குடும்ப வாழ்க்கை சொல்லப்படுகிறது. குடும்ப வாழ்க்கைனா கணவன் மனைவி மட்டுமல்ல, எந்தெந்த உறவுகளிடத்தை எப்படி நடத்த வேண்டும், அந்த உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, உரிமை என்ன. கடமை வேறு, உரிமை வேறு. 5வது அஹ்லாக், நற்பண்புகள் எல்லாமே தீனியாத்து புக்ல இருக்கு. பாட்பாட்டா எல்லாம் தனித்தனியா இருக்கு. அப்ப நபிமார் இந்த உலகத்துக்கு எதுக்கு அந்த மக்களை என்ன செய்யறது? தஸ்கியத் என்று சொன்னால் அவருடைய அகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக. அகத்தை தூய்மைப்படுத்துவதால் வெற்றி அடைந்தார். அல்லாஹ் சொல்வார், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல்வேறு விஷயத்தை சத்தியமிட்டு சொன்னாலும் கூட 11 பொருட்களை சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் உள்ள தூய்மையை தான் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். நீங்க பாத்தீங்கன்னா 11 பொருளை அல்லாஹ் சத்தியம் பண்ணுகின்றான்.
பதிவிட்டு அல்லாஹ் என்று சொல்ல அஃபராமன் சக்காஹா, உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவன் வெற்றியாளன். ஏன்னா உள்ளம்னா அழுக்கு. உள்ளம் அழுக்காகிவிட்டால் உடல் உறுப்புக்கு அழுக்காகிவிடும் என்று சொன்னால் உடலை இயக்குகின்ற ஆற்றல் உள்ளத்துக்கு இருக்கிற பெருமானா சொல்லுவாங்க. அதை அறிந்து கொள்ளுங்கள். உலகா, நிச்சயமா உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. அது சீராகிவிட்டால் உடல் சீராகிவிடும். அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் உடல் கெட்டுவிடும். அதான் அறிந்து ஒரு வகைகள். அதான் உள்ளம் பெருமானா சொல்றாங்க. உள்ளம் என்பதா இஞ்சி, உடல் என்பது இருக்கிறது அது ஒரு பெட்டி. அதனால் அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவது என்பது நபிமாவுடைய பணி. அதை தீனியாத்திரை சொல்லி தரப்படுகிறது. உள்ளத்தில் என்னென்ன பொருள்கள் இருக்க வேண்டும்? பெருமை இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, அடுத்தவனை பற்றி புறம் பேசக்கூடாது, அடுத்தவன் மீது பழி சொல்லக்கூடாது, அடுத்த மக்கள் தான தர்மங்கள் செய்யுங்க, சிரித்த முகத்தோடு பேசுங்க, சலாம்